நம்ம நேற்று கெஸ்ஸூவில் கேட்டிருந்த அந்த செயின்ட் வேறு யாருமே இல்லை, சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கப்ரினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயின்ட்டு தான். இவங்க வந்து ஒரு சிறிய விவசாய குடும்பத்தில் 1850ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி வந்து பிறக்கிறாங்க. ஆஸ்ட்ரியன் எம்பையர் ஆஸ்ட்ரியான்ற ஒரு ஊரில் வந்து இவங்க பிறக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க மாமாவை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க தாய் மாமா வந்து ஒரு ஃபாதர். அவரோட வழியில் வந்து இவங்க வந்து தானும் வந்து ரிலீஜியஸ் லைஃப்பில் வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் இவங்க சிஸ்டர்ஸ் வந்து இவங்க 13 பேரில் 4 பேர் தான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. அதில் ஒரு சிஸ்டர் டீச்சராக இருக்கிறதுனால அவங்க இவங்கள டீச்சராக வந்து ஆக்கணும்னு ஆசைப்பட்டு இவங்கள வந்து 13 வயசுலேயே இவங்க கிராஜுவேஷன்லாம் முடிச்சிடுறதுனால இவங்கள வந்து சப்ஸ்டிடியூட் டீச்சராக 3 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க அந்த சப்ஸ்டிடியூட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இவங்களோட அந்த கன்வென்ஷன் அவங்களோட மனசில் ஒரு கன்வர்ஷன் வந்து ஏற்படுது. நாம் வந்து சிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போய் மடத்தெல்லாம் வந்து நிறைய அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாட்டர்ஸ் ஆஃப் சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ்ன்ற சபையில் போய் கேட்குறாங்க. ஆனால் அந்த சபையில் இவங்களை ஏற்றுக்கல. ஏன்னா இவங்க வந்து ப்ரீமெச்சூர் பேபின்றதுனால இவங்க சைஸில் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. இன்னொன்று அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுன்றதுனால வந்து இவங்களை வந்து எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேதனையோடு இருக்கும்போது இவங்களுக்கு ரோம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டர்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ஆர்ஃபனேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்திட்டுருக்காங்க. இவங்களுக்கு அந்த சபையில் சேர்ற ஒரு வாய்ப்பு கிடச்சி இவங்களும் அந்த சபையில் சேர்ந்து ஒரு சிஸ்டர் ஆகிடுறாங்க. அது ஆகிட்டு இருக்கும்போது இந்த சிஸ்டர் செய்கிற பணியை பார்த்து சில சிஸ்டர்ஸ் பொறாமைப்பட்டு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கான்வென்ட்டை இழுத்து மூடுற அளவுக்கு ஆகிடுது. அப்போ இவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டயசஸ் ஆஃப் லோடின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிஷப் ஸ்கேலப்ரினின்னு ஒருத்தர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட முயற்சியில் இவங்க வந்து புதுசாக வந்து ஒரு சபையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மிஷனரிஸ் ஆஃப் சேக்ரட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த சபையை ஆரம்பித்து அந்த சபையில் வந்து கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு திருப்பி பாப்பண்டவர் 13ஆம் லியோ அவரை போய் பார்க்குறாங்க. இவங்க வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், கோ டு வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்ட்டில் முதல் அமெரிக்காவில் இவங்க தன்னுடைய பணியை தொடங்குறாங்க. அங்கே அனாதை ஆசிரமம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 15 நாடுகளில் இவங்க ஸ்கூலு, காலேஜஸ், அனாதை ஆசிரமங்கள் ஆரம்பித்து செயல்பட்டுட்டு வராங்க. இவங்க சபையும் அங்கீகரிக்கப்படுது. பிற்காலத்தில் இவங்க பெரிய சபை தலைவர் ஆகிறாங்க. இவங்களுடைய சிஸ்டர்ஸ் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய புனிதை இவங்க தனது 67வது வயசில் வந்து காலமாகறாங்க. இந்த புனிதையை பற்றி தான் வந்து நம்ம நேற்று கெஸ்ஸூவில் கேட்டிருந்தோம். ப்ரைஸ் த லார்ட். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.